ஆனால் எதில் அவன் ஹைட்டாக இல்லை? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுல அவன் வளரலை. சரீரத்தில் நல்லா வளர்ந்தான், பணத்தில் பொருளெல்லாம் நல்லா வளர்ந்தான். இன்னைக்கு நாமளும் அப்படி தானே இருக்கிறோம். ஆசீர்வாதம் பெருகின பிறகு வசனத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, கர்த்தர் சொல்ற சொல்லுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. கஷ்டப்பட்டு கிடக்கும்போதெல்லாம் கீழ்ப்படுகிறோம். ஆசீர்வாதம் வந்த உடனே, நன்மை வந்த உடனே, பெருக்கம் வந்த உடனே, உயர்வு வந்த உடனே என்ன செய்ய மாட்டேன்றோம்? கீழ்ப்படிய மாட்டேன்றோம். சவுல் அப்படிதான் ஆரம்பத்தில் நல்லா தான் கீழ்ப்படிஞ்சுக்கிட்டு இருந்தான். அவனுக்கு அந்த ராஜரீகத்தில் ஒரு பெரிய பெருக்கம் வந்த உடனே அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறத விட உலக காரியங்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறான், உலக மனிதர்களுக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறான், சூழ்நிலைகளுக்கே முக்கியத்துவம் கொடுக்கிறான். அதனால கர்த்தர் என்ன பண்ணாரு? ராஜரீகத்தை அவன் இருந்து நினைச்சிட்டாரு, புடுங்கிட்டாரு. கர்த்தர் ஒரு நபர் கொடுத்த ஆசீர்வாதத்தை புடுங்கிட்டாருன்னா திரும்ப அவன் தலைகீழ நின்னாலும் அந்த ஆசீர்வாதத்தை நினைச்ச முடியாது, சுதந்திரிக்கவே முடியாது. அவன் சவுல் திரும்ப தலைகீழ தான் நின்று பார்த்தான்.